Assalamualaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹோம் டூர் வீடியோ தான். இது யார் வீடு என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் வீடியோ உள்ள சொல்றேன். நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கே பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஷூ ரேக் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது ஒன்று மட்டும் லாக் ஆகிருக்கு. ஷூ ரேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. நிறையா ஷூஸ் கூட இங்கே உள்ளே வச்சுக்கலாம். வேறு எதுவும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராகவே இல்லை இன்னும். ஆனால் வெளியிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரேஜ் இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி உட்காந்து ஷூ மாட்டுற மாதிரியும் நல்ல ஒரு வசதியாக இருந்துச்சு. மேலேயுமே நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. நல்லா வசதியாகவே இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா டைனிங்கும் போட்டிருக்காங்க. டைனிங்க்கு லைட் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வீட்டில் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நிறைய கச்சன்னு திங்ஸ்லாம் இல்லாமல் எது எது தேவையோ அது மட்டும்தான் இந்த வீட்டில் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ வேக்யூம் கிளீனர் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே டிவி யூனிட்டும் இருக்குது. இங்கே ஒரு சோஃபா மட்டும் போட்டிருக்கிறாங்க. சோஃபாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சோஃபாவாகவே இருக்குது. டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டைனிங் டேபிளில் வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பியில் வீடு புக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடை தான் இன்றைக்கி நான் ஹோம் டூர் எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. அவங்க தங்குறதுக்காக ஃப்ரெண்டு வீடு எடுத்துருக்குறாங்க. அந்த வீடு தான் இது. இது மாஸ்டர் பெட்ரூம். ரூம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா சூப்பராக இருக்குது. வீடுனா இந்த மாதிரி தான் ரொம்ப மினிமலிஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நிறைய திங்ஸ் அது இதுன்னு வாங்கி போட்டோன்னா அதை க்ளீன் பண்ணுறதே கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். ரொம்ப திங்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வீடு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததும் வீடை பார்த்ததும் வீடியோ எடுக்காமல் போக எனக்கு சுத்தமாக மனசே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வீடை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்தே பார்த்திங்கன்னா பால்கனி போகிற மாதிரி ஒரு டோரும் வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து நான் பால்கனிக்கு போக முடியாது. சும்மா இங்கேருந்து வியூ பண்ணுற மாதிரி மட்டும் இருக்குது. பாருங்களேன் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இந்த வீட்டில் மொத்தமாக 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அநேகமாக 3rd பெட்ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி இருக்குது. இங்கே 2 சிங்கிள் காட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேபிளும் ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு வார்ட்ரோப், அப்புறம் ஒரு டேபிள், அப்புறம் பெட், இது மட்டும் இருந்தாலே போதும். மற்ற திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அடைச்சிட்டோன்னா கண்டிப்பாக வீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இவங்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம நினைப்போம் பிளாக் கலர் பெட்ஷீட் போட்டால் நல்லா இருக்குமோ என்னமோன்னு. ஆனால் இந்த வீட்டில் பிளாக் கலர் பெட்ஷீட் பிளெயினாக போட்டிருக்காங்க. எல்லா ரூம்லேயும் அதுதான் போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று ஏதோ எறும்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துருச்சுன்னா மட்டும் நமக்கு தெரியாது. பிளாக் கலர் பெட்ஷீட்டில் பூச்சி எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கலாம். இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு டேபிள், அப்புறம் நைட் லேம்ப் ஒன்று வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெட் இருக்குது. அவ்வளோதான். இது அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம்.
அடுத்தது இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. இந்த 2 பெட்ரூம்லேயுமே, அதாவது 3 பெட்ரூம்லேயுமே வந்து கிங் சைஸ் பெட் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. நல்லா பெட் வந்து ஃபுல்லாகவே இந்த ரூமில் அப்படியே அடைச்சா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வார்ட்ரோப் எதுவும் வைக்கல. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ வேணும்னா இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க போல். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரூமும். கிளாத்ஸ் ஏதாவது வேணும்னாலும் ஹேங் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன டேபிள் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 பெட்ரூமும் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. இதுதான் வந்து காமன் பாத்ரூம். இந்த பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூமாக தான் இருக்குது. பாத்ரூம் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்பிஎன்பியில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடை வந்து எனக்கு பார்த்ததுலேயே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஹோம் ஸ்டே புக் பண்ணுறப்ப அவங்களே வந்து சோப், அப்புறம் ஷாம்பு இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தண்ணி இதெல்லாம் கூட அவங்களே வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை போய் பார்க்கலாம். கிச்சன்லேயும் மோஸ்ட்லி வந்து பிளேட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இங்கே என்னெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன். கிச்சன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. வீடே மோஸ்ட்லி ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேபினெட்ஸ் இருக்குது. விட்டால் இந்த வீட்டிலே எடுத்துருவோம் போல இருக்குது. அந்த அளவுக்கு கேபினெட்ஸ்லாம் அவ்வளோ நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days அந்த மாதிரி தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அதாவது ஏர்பிஎன்பிக்கு வந்து இந்த வீடை கொடுக்குறதுக்கு ரெனோவேட் பண்ண மாதிரி தெரியல. சொந்தமாக இருக்கிறதுக்கு பண்ணியிருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அவ்வளோ அழகாக எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் எல்லாமே வந்து இங்கேயே வச்சுருக்குறாங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நிறைய கேபினெட்ஸ்லாம் கொடுத்து நல்லாவே சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து தேவையான கப்ஸ் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவர்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு தேவையான ஸ்பூன், ஃபோக் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கூட இங்கேயே வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பிளேட்ஸ் இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே குக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸும் கூட இங்கேயே வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவரில் வந்து கார்பேஜ் பேக் இதெல்லாம் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் க்ளீனிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. என்னடா ஸ்டவ் வந்து இங்கே காணுமே, எங்கடா வச்சு குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு நிறையா வந்து திங்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ராவர்லேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவையான கத்தி, இந்த கரண்டி இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. வாட்டர் ஃபில்டர் வந்து முக்கியமாக இங்கே வச்சுருக்குறாங்க. இதில் வந்து ஹாட் வாட்டர் எல்லாமே கூட வந்து வரும். நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது நமக்கு முக்கியமாக என்ன தேவையோ அதை வந்து திங்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் எதுவும் பொருளாக வேணும்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து குக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கடைசியாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிங்க் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த சிங்க்கை பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற சிங்க் மாதிரி தான் இருந்தது. இந்த சிங்க் வந்து இன்னுமே நல்லா அட்வான்ஸ்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து நம்ம வீட்டில் சிங்க் வந்து பண்ணுறப்போ பார்த்தது தான். இந்த மாதிரிலாம் வாங்கி போடலாமான்னா, ஆனால் மெயின்டைன் பண்ண தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போடலை. ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து கப் வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சரும் வந்து வச்சுருக்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து சோப் வந்து இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் வந்து சோப் வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து எதுவும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தேவைன்னா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து வெட் கிச்சன் இருக்குது. அதுதான் அங்கே தான் வந்து நமக்கு வந்து ஸ்டவ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து ஆனால் ரொம்ப நேரமாக அந்த சிங்கியை தான் வந்து பார்த்துட்ருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். இந்த வாட்டர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஹாட் வாட்டரும் வந்து கிடைக்கும். இந்த வீட்டு
வீட்டுக்கு வந்து வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டே தான் வந்தோம். வீடு எப்படி இருக்கோ தெரியலையே, ஏர்பிஎன்பியில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தப்ப ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வீடை வந்து நேரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து வெட் கிச்சன் போயிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து வெட் கிச்சன். வெட் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. இங்கே வந்து ஸ்டவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கர் ஹுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே கிளாத்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. நல்ல ஒரு வசதியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹாலில் இருக்கிற பால்கனி போயிட்டு பார்க்கலாம். ஹாய். இந்த வீட்டோட பால்கனி வந்து பார்த்தோன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து 2 டேபிள் வந்து போட்டிருக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 டேபிள் வந்து போட்டிருக்கிறாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. பால்கனியோட வியூவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹாய், நீங்கள் தான் இந்த வீடை வாங்கியிருக்கீங்களா? ஆமா, நான் தான் இந்த வீட்டோட புது ஓனர். ஓகே, நைஸ் ஹவுஸ். Thank you. இந்த வீட்டோட பால்கனியில் வந்து நிறைய செடியெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சு போயிருக்கு. நமக்கு வந்து செடியெலாம் காஞ்சு போயிருக்கிறது பார்க்கவுமே மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.